ரொம்ப நாளா ஒரே வீட்டுல இருந்துட்டோம், இப்போ வந்துட்டு வீடு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு போறீங்க. சில பேர் சொந்தமா கட்டி போவீங்க, சில பேர் ஆல்ரெடி யாரோ கட்டி வச்சிருந்த வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த வீட்டுல உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது உங்க சொந்தக்காரனா இருக்கலாம், இல்ல இந்த பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், இல்ல அதையும் தாண்டி ஒரு அமானுஷ்யமான பேயா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், இல்ல சாத்தானா இருக்கலாம், இல்லன்னா ஒரு கடவுளா கூட இருக்கலாம். ஆனா அந்த கடவுள் குழந்தைங்களோட ஆன்மாவை சாப்பிடுற ஒரு கடவுளா இருந்தா, அப்படி ஒரு கடவுள், ஒரு தெய்வம் தான் இந்த புகூல் அப்படிங்கிற ஒரு தெய்வங்க. ஓகேங்களா? சோ இவனை வந்து குழந்தைங்களை விழுங்கும் ஒரு பிசாசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி பாபிலோனியன் புராணங்கள்ல ஓகேங்களா ஒரு தெய்வத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு தெய்வம் தான் இந்த புகூல். இதை வந்துட்டு மிஸ்டர் பூகி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்கு, குழந்தைகளை விழுங்குறவன், குழந்தைகளை சாப்பிட்றவன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. சோ இவன் வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு பிசாசு மாதிரி எல்லாம் கிடையாது. குழந்தைங்களை வந்துட்டு கவர்ந்து குடும்பத்துல இருந்து அப்படியே பிரிச்சு அவனோட ஆன்மாவை வந்துட்டு இவனோட தான் ஆக்கிக்குவான். அதுதான் வந்துட்டு இந்த ஆன்மாவை விழுங்குறது. ஸோ குழந்தைங்களே சாப்பிட்றதுன்னு சொல்றது, குழந்தைங்களை அப்படியே நம்ம சாப்பாடு மாதிரி சாப்பிட்றது கிடையாது, தன்னோட ஆன்மா தான். ஏன்னா பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவல், அந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம உடலுக்கு வந்துட்டு வயசாகும், பட் ஆன்மாக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆன்மாவை விழுங்கிக்குவான், ஸோ அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவான். ஆனா அப்படி பண்றதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் சடங்கு தேவைப்படுது. ஸோ அப்படி ஒரு சடங்கு தான் எந்த மாதிரி சடங்கு அப்படின்னா, அவன் கட்டுப்படுத்துற அந்த குழந்தைகளை வச்சு அவங்க குடும்பத்தையே கொல்ல வைப்பான். ஒன்ஸ் அப்படி அந்த குடும்பத்தை கொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை எடுத்துக்கிட்டு அப்படியே அவனோட உலகத்துக்குள்ள அப்படியே மறைஞ்சிருவான். சோ அந்த உலகம் எங்க இருக்கு, எப்படி போகுது அப்படிங்கறதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியா இருக்கும்ல. அதுக்கும் ஒரு கதை இருக்கு. அது என்ன கதை அப்படின்னா, அந்த பாபிலோனியன் காலங்கள்ல 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் பேரு மோலாக், சவுரு டிவோரர் பை ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகளை வந்துட்டு நெருப்புல பலியிடும் ஒரு தெய்வமாமா. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் பூகுல் வந்து எப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குழந்தைகளோட ஆன்மாவை விழுங்குற ஒரு தெய்வம். சோ அப்படிப்பட்ட தெய்வமா வந்து இந்த பாபிலோனியன் காலங்கள்ல இருந்திருக்காங்க 2 பேர். சோ பழைய வழிபாடுகள்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த மோலாக்கு ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, மேரி மொலாக் அப்படின்னு சொல்லலாம், குழந்தைகளை வந்துட்டு எரிச்சு பலி கொடுப்பாங்களாம். சோ அப்படி கொடுத்துட்டு இருந்தவங்க சரி அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க அந்த விஷயத்தை வந்துட்டு வேண்டி இந்த மாதிரி பலி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறக்காக அவங்க பலி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சடங்குகள் அப்படியே மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா ஒரு வரையில ஒரு கத்தி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேர் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரே குழுல இருக்கிறவங்க 2ஆ பிரியறதுக்கான வாய்ப்புகள் ஒரு கட்டத்தில் நடக்கும்ல. சோ அப்படிதான் சில பேர் புகூலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வழிபட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவங்க 2 பேருக்கு இருக்கிற முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த 2 தெய்வங்களுக்கும், ஒருத்தன் பலி கொடுக்கிற உடலை வந்துட்டு அழிச்சிடறான் நெருப்பால, ஆனா இன்னொருத்தன் விழுங்கிடுறான் அந்த ஆன்மாவை. சோ உடலை அழிச்சதுக்கு அப்புறம் ஆன்மாவை விழுங்குற மாதிரி ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க. சோ அதனாலதான் புகூல் வந்துட்டு எப்பவுமே பயங்கரமான ஒரு தெய்வமா இருக்கா அப்படி. சோ அதுக்கப்புறம் தான் இப்படி விழுங்குறவர் தான் நேரம் அந்த குழந்தைங்களை அவரோட உலகத்துக்கு கொண்டு போய் இந்த கோஸ்ட்லி சில்ட்ரனா வந்துட்டு மாத்திடுறாப்ல. சோ இந்த குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு புகூலுக்கு வந்து ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி. சோ பொம்மை நம்ம கையில எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு அதை ஆட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் ஆட்டி வைக்கிறாரு. சோ இவங்க வந்துட்டு ஒரு குழந்தை கிட்ட போய் அந்த குழந்தையை கவர்ந்தெழுத்து இவங்க கிட்ட திரும்பி கொண்டு வர இவரோட சக்தி அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஆனா இதுல இவங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்னம் வந்து புகூலோட சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சிக்கலா இருக்கும். ஆனா அந்த சிக்கல் வந்துட்டு உண்மையாலுமே எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆன்மா நுழையறதுக்கான ஒரு கேட்வே மாதிரி இருக்கும் அந்த சிம்பிள். சோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். ஆனா மொலாக்கோடது அப்படி கிடையாது. அது பலியிடுற சின்னம் மட்டும்தானே தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. ஸோ நிறைய பேர் இப்போ கூட இந்த டிஎன்ஏ படம் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த ஹாரர் மூவி சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், காஞ்சூரிங் சொல்லும் போதும் சரி. ஸோ அந்த மெயின் சேனலில் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் தன்னோட தேவைக்காகவோ இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளை வந்துட்டு பலி கொடுக்குறதோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்லேயே நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் பலி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் மொலாக்குக்கும் புகூலுக்கும் வந்துட்டு ஒரு சண்டை. ஏன்னா எரிச்ச உடல் இருக்கிற ஆன்மாவை எடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு மிச்சம் தானே கிடைக்குது. ஏன்னா குழந்தையோட ஆன்மா ஃபுல்லாக அவனுக்கு போயிருச்சு அப்படின்னா வெறும் உடலை எரிச்சு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு முழுமையடையாத மாதிரி ஃபீல் ஆகி 2 பேருக்குள்ள சண்டை வந்துருது. அதனால இனிமேல் புகூல் வந்துட்டு குழந்தைங்களை விழுங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவோ, ஆக்சுவலி இது நிறைய வெரைட்டி ஆஃப் தியரிஸ் இருக்கும், பட் எனக்கு அதுல ஒன்று வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. விழுங்குறது சாப்பிட்றதுங்கிறது வாயால அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க, அதனால தான் வந்துட்டு அவரை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொலாக் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி புகூலோட வாயை அடைச்சிடறாரு. அதனால தான் நீங்க சினிஸ்டரோட படம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல புகூலோட வாய் அடைக்கப்பட்டிருக்கும். எப்பவுமே வந்து அப்படின்னு அந்த குழந்தைங்களும் சொல்லிட்டே இருக்கும். அதனால தான் எப்படிப்பட்ட ஒரு கலையா இருந்தாலும் சரி இல்ல ஒரு படமா இருந்தாலும் சரி அதுல நம்ம புகூலோட முகத்துல வாய் வந்துட்டு மூடப்பட்ட மாதிரியே இருக்கும். இது வந்துட்டு ஒரு சிம்பாலிக் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிப்படையா உன்னால எதையும் கன்சியூம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு காட் தெய்வம் இப்ப வேற வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு ஆன்மாவை கன்சியூம் பண்றதுக்கு வாய் தேவையில்லை இல்லையா? கரெக்டா? என்னதான் வாயை மூடினாலும் இந்த சிம்பிள்ஸ் வழியாவோ அந்த படங்கள் அந்த படத்துல வந்துட்டு வீடியோ எடுக்கிறது மூலமாவோ அவன் ஒரு ஆன்மாவை இழுக்க முடியும். ஸோ தன் வசத்துல
முதல்ல கட்டுப்படுத்தி இழுக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு வாய் அடைக்கிறது தன்னை வந்துட்டு தடுத்து நிறுத்துற மாதிரி கிடையாது. அதனாலதான் ஒரு கட்டத்துல மொலாக் வந்து இந்த உலகத்துல இல்லாம போனாலும் புகுல் வாழ்ந்துகிட்டே இருந்தாரு. இந்த படங்கள், இந்த சிம்பிள், அதுக்கப்புறம் புகைப்படங்கள் மூலமாவும் வாழ்ந்துகிட்டே இருந்தாரு. அதனாலதான் நம்ம புகுல் வந்து பிசிக்கல் வேர்ல்ட்ல பேசவே மாட்டாரு. ஒரு சத்தம் இல்லாத ஒரு தீய சக்தி மாதிரி தான் வந்துட்டு போவாரு. நீங்க காஞ்சரிங் இன்சிடியூஸ்ல எல்லாம் வந்துட்டு கத்தற மாதிரி எல்லாம் இருக்கும், டீமன்ஸ், பேயெல்லாம். ஆனா இந்த பேய் சத்தமே போடாது. அதாவது ஒரு தெய்வீக பேய். இதனாலதான் டைரக்டர் வந்துட்டு உண்மையாலுமே அந்த கதையை எடுக்கும்போது ஒரு பூகிமேன் பேசாதவனா இருக்கணும், அது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுக்கணும், ஒரு வினோதத்தை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக அப்படி ஒரு கேரக்டரா வடிவமைச்சிருப்பாரு. ஸோ மொலாக் வந்துட்டு அவரோட வாயை மூடி இருக்காரு அப்படிங்கிறது வந்து மித்தாலஜிக்கலி அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்களே தவிர்த்து அது ஆனா ஃபர்தரா எப்படி போகணும் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஷனலா எப்படி வேணா எழுதலாம்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம் தான். மேபி இது வந்து பாதி உண்மையா இருக்கலாம், இல்ல பாதி கட்டுக்கதையா இருக்கலாம், எது எப்படியோ. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இந்த தெய்வம் இந்த படங்கள் மூலியமா, ஓவியங்கள் மூலியமா, அதே சமயம் சின்னங்கள் மூலியமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஸ்டில் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டே இருந்தா இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படிங்கறத நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. சோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. Welcome home. இப்போ ஒரு வழியாக உங்களுக்கு புகுல் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயமோ அவங்க அண்ணனை பற்றி எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த புகுல் தான் வந்துட்டு இந்த சினிஸ்டர் படங்களில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்டகனிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் நேச்சுரல் ஜெய்சி அப்படின்னு சொல்லலாம். தெய்வீக பேயா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் இருக்குல்ல. ஆனால் இந்த கதையோட முடிவில் இந்த வித்தியாசமான விஷயங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேற ஒரு சீரிஸோட இருக்கு. அது என்னங்கிறத ஆல்ரெடி அந்த சீரிஸ் பேசும்போதே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோட கடைசியில் அதை வந்துட்டு சொல்லும்போது உங்களுக்கு அந்த சீரிஸ் பார்க்கணும்னு ஆசை வரும். எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் இதுவும் அதுவும் சேர்ந்து ஒரு படமா கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்லப்பா, இதோட ப்ரொடியூசரே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. தொடர்ந்து இந்த மாதிரி ஓவியங்கள், சின்னங்கள், படங்கள் மூலியமா வந்துட்டு புகுல் வாழ்ந்துகிட்டே இருக்க. நவீன உலகம் வந்தாலுமே ஸ்டில் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. ஆனா என்ன பண்ணாலுமே ஏதோ ஒரு குழந்தைய வச்சு தானே குடும்பத்தை கொள்றாரு. அதனாலே அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு காணாம போயிடுறாங்களா. ஏன்னா அவரோட உலகத்துக்கு அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு மிஸ்ஸிங்காவே போயிருது. இந்த கொண்டவங்க யாருன்னு தெரியல. கொண்டவங்க வந்துட்டு ஒரு படம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன் வந்துட்டு படம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா இவரால் டைரக்டா எதுவுமே அப்ரோச் பண்ண முடியாதனால அந்த படங்கள் மூலியமா வந்துட்டு குழந்தைகளை வீடியோ எடுக்க வச்சு அதை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அதன் மூலியமா வந்துட்டு யாரோ ஒருத்தர் அவரை பார்த்தாலே போதும் அவர் வந்துட்டு அந்த உலகத்துக்குள்ள வரதுக்கான ஒரு கேட்வேவை திறந்து விட்ட மாதிரி ஆயிருது. ஏன் ஒரு சின்னம் வந்துட்டு ஒரு கேட்வே அப்படின்னா, ஒரு ஓவியம் ஒரு கேட்வே அப்படின்னா, அண்ட் அதே சமயம் ஒரு படமும் ஒரு கேட்வே தான். ஸோ அந்த மாதிரி தான் அவர் இந்த உலகத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கான ஒரு பிளானை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாரு. ஸோ ஒரு காலகட்டங்களில் சின்னங்கள் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஓவியங்கள் பிரபலமாக ஆரம்பிச்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த படங்கள், முக்கியமாக இந்த 8mm ரீல் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி படங்கள் பதிவாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜிக்கலி நவீன உலகம் வர 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 புகுல் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து அவருக்கு சாதகமா பயன்படுத்தி அவங்க அண்ணன் கேட்கலைனாலும் நான் வீல் வேணும்னு நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய காலகட்டங்களில் நிறைய கொலைகள், குடும்பங்கள் நிறைய பேர் மர்மமா கொலை பண்ணப்படுறாங்க. அதே சமயம் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் காணாம போயிடுறாங்க. காணாம போனது வேற யாரும் அந்த குழந்தைகள் தான். அந்த குழந்தை வந்துட்டு கண்டிப்பா அவரோட உலகத்துக்கு போயிருக்கும். இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ முதல் வீட்டில் வந்துட்டு அவர் முதல்ல ஒரு கொலை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பர்டிகுலர்லி அந்த சிம்பிளையோ ஆர் ஒரு ஓவியத்தையோ அங்க இருக்கிற குழந்தைகள் மூலமா அவர் வரைஞ்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு டெத் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த வீட்டில் யாருமே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு குடும்பம் அந்த வீட்டில் வந்து தங்குது. அவங்களுக்கே தெரியாம வந்துட்டு அந்த இடத்த அக்சஸ் பண்ணிடுது. ஸோ அக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை கண்டிப்பா புகுல்னால வந்து பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தை டெத் ஆகும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. திருப்பி எல்லாருமே எப்படி ஒரே வீட்டில் போய் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம். ஆனா அதுலயுமே இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ முதல் வீட்டில் இருந்தவங்க டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு குடும்பம் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு சில நாள் தங்கிட்டு திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு வீட்டில் போய் இருப்பாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அந்த புது வீட்டில் டெத் ஆகும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஓவியமோ படமோ எடுக்கிற மாதிரி ஆகும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு டெத் ஆயிரும். ஸோ ஆஃப்டர் தட் இதே மாதிரி ஒரு சைக்கிள் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எப்படி ரிப்பீட்டடாக எப்படி நடக்கும், எல்லாருமே அப்படி போவாங்களான்னு கேட்டா அதுக்குமே ஒரு பல் இருக்கு. இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க, வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் பூமியில் இடமே இது. அது மட்டும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பா வீடு வேணும்ல. அப்போ ஒரு வீடு எம்டியா இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒன்று சொல்லி வித்துருவானுங்கல்ல. ஸோ வித்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் போய் யாராவது ஒருத்தங்க வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இந்த ஒரு சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஆனா இந்த சைக்கிளை பத்தியோ அண்ட் இந்த ஒரு பிரச்சனையை பத்தியோ எதுவுமே தெரியாம தான் எலிசன் ஆஸ்வால்ட் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து ஒரு உண்மையான கிரைம்ஸை பத்தி எழுதக்கூடிய ஒரு ரைட்டர், ஓகேங்களா. அவர் குடும்பத்தோட ஒரு புது வீட்டுக்கு வராரு. ஆனா அந்த வீட்டில் தான் ஒரு குடும்பமே வந்துட்டு தூக்கு போட்டு யாரோ கொண்டிருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு குழந்தை மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இது வந்துட்டு ரைட்டருக்கு தெரியும். ஏன்னா அங்க இருக்கிற அந்த ஒரு ஸ்டோரியை வச்சு ரியல் லைஃப்ல ஒரு ட்ரூ கிரைம் மாதிரி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட
பிளானோட தான் அவர் வந்திருப்பார். இங்கே இருக்கிறத பற்றி கொஞ்சம் விசாரிச்சு எழுதணும் அப்படின்னா அவரோட ரைட்டிங் புக்குக்கு வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறனால வந்துட்டு எல்லாருமே பாராட்டுவாங்க அப்படிங்கிறனால வந்துட்டாரு. குடும்பத்துக்கிட்ட சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டார். என்னதான் வந்துட்டு அங்கே இருக்கிற சில போலீஸ்காரங்களாம் வந்துட்டு இங்கே இருக்காதீங்க, கிளம்பிடுங்க, இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவர் அதை பெருசாலாம் பொருட்படுத்தவே இல்லை. 7.5 இஎம்ஐல வாங்கின மாதிரி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில் தான் அந்த எலிசனுக்கு வந்து ஒரு ரீல் பாக்ஸ் வந்துட்டு கிடைக்குது. அதுக்குள்ள நிறைய டெத் ஆன மாதிரி ஒரு கிளிப்ஸ் எல்லாமே கிடைக்குது. அது எல்லாமே ரீல் தான், ஓகேங்களா? அதாவது 8mm ரீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1966 காலகட்டங்களையும் 1979 1998 ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டங்களும் நடந்த கொலைகள் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பூல் பார்ட்டி ஒன்று, பிபிக்கு ஒன்று, ஸ்லீப்பி டைம் ஒன்று, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ரீல்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சின்னதாக டீஸ் பண்ணுறது தான். புகுல் வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ண வச்சிருக்கான் அப்படிங்கிறது. ஆனால் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது வந்துட்டு காலவரிசையில் வந்துட்டு முன்னாடி போகும்போது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி மிரண்டுறான். எப்படி அது நடக்குது, யார் வீடியோ எடுக்கிறா, ஸோ இவங்க எல்லாருமே சாகிறது வந்துட்டு யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறானே, யார் எடுக்கிறான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இவருக்குள்ள இருக்குதான். ஸோ அதை வச்சு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணலாம் சொல்லி பார்க்குறாரு. ஒருவேளை இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுத முடியாமல் போயிருமோ, நம்மளை இங்கிருந்து துரத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவர் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் அது யார்ட்டையுமே சொல்லாமல் மறைமுகமாக வச்சுக்கிறாரு. ஸோ அதிகமாக வந்துட்டு திரும்ப ஸ்கிரிப்டுக்காக அந்த வீடியோவை திரும்ப பார்க்கறனால என்ன ஆகுது அப்படின்னா புகுலோட சக்தி வந்துட்டு அதிகரிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீட்டில் வித்தியாசமான சத்தம், அப்புறம் அந்த குழந்தைகள் இருக்குல்ல, நிறைய குழந்தைகளுக்கு முன்னாடி கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க, அந்த குழந்தைகள்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. ஸோ இப்படிங்கிற பட்சத்துக்கு தான் ஜோனாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட ஹெல்ப் கேட்பார். ஏன்னா இங்க இருக்கிற அந்த ஒரு கொலை பத்தியும் சில சிம்பிள்ஸ் பத்தியும் அந்த வீடியோல சிலெல்லாம் பார்த்து அவர் டவுட் வந்திருக்கும். இது எங்கேயா தெரிஞ்சிருக்கா, நீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பார். அவர் வந்துட்டு ஒரு நாலேஜபிள் ஒரு ஸ்காலர் மாதிரி அவர். ஸோ அவர் வந்துட்டு புகுலை பத்தியும் நான் ஆரம்பத்தில் ஒரு நரேஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா ஒரு 8 நிமிஷத்துக்கு, ஸோ அதில் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் எலிசனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இருந்தால் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வந்துருது. அண்ட் அதே சமயம் அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்டயும் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அடுத்த படத்தில் வந்துட்டு மெயின் ஹீரோவா இருப்பார், ஓகேங்களா? ஸோ டெபுட்டி ஒருத்தர் வந்திருப்பார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அந்த டெபுட்டி நம்பி இருக்க மாட்டார். ஆனால் ஒரு பாயிண்ட்ல இவரே இவ்வளோ சொல்றாரு அப்படின்னா இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குமோன்னு சொல்லிட்டு இவருக்காக அவர் சில விஷயங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பார். பட் இந்த ஒரு கேப்ல தான் அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இந்த வீட்டுல இருந்து அவரோட வீட்டுக்கே திரும்ப போயிருவார். இங்க இருக்கிறதெல்லாமே பயந்து அந்த விஷயத்த எல்லாமே சொல்லி ஒய்ஃபை கூட்டிட்டு குழந்தைய கூட்டிட்டு கிளம்பி போயிடுவாரு. பட் ஆனா இப்படி போனது தான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கரெக்டா டெபுட்டி கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியும். நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க நடந்த அந்த கொலை பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம் திருப்பி பாத்தீங்க அப்படின்னா அந்த கொலை பண்ணது எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு. குரோனாலஜிக்கலி பாத்தீங்க அப்படின்னா 1966 அவங்க இறந்த வீட்டில் தான் இந்த 79 செத்தவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஸோ இப்படி எல்லாமே தெரிய 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 என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த வீட்லயே இருந்து டெத் ஆயிருந்தோம் அப்படின்னா 2 டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேபி அதை கூட சீல் பண்ணிருக்கலாம். பட் இப்போ அவங்கிறது கிளம்பி வந்துட்டாரு. ஸோ அந்த ஒரு குரோனாலஜிக்கலி கில் ஆகக்கூடிய அந்த டைம்லைனுக்குள்ளார இவரோட உண்மையான வீட்டை வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ இவங்க குடும்பத்தில் அடுத்து டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வாழ்றவங்களுக்கு இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு புகுலோட டைம்லைனுக்குள்ளார இவருக்கே தெரியாம தன்னை தானே அவர் இன்க்ளூட் பண்ணிட்டாருங்க. டெபுட்டி சொன்னோன்னே அடுத்த விஷயம் நடக்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட பொண்ணே அந்த குடும்பத்தையே வந்துட்டு கொலை பண்ணுது. கோடாரியை வச்சு எல்லாத்தையுமே அறுத்து போட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு நீ வெற்றிகரமா செஞ்சுட்ட, நீ வா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு படத்துக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் புகுல் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த ஃபிலிம்குள்ளேயே போற மாதிரி, அதாவது அவரோட உலகத்துக்குள்ள அந்த குழந்தை தூக்கிட்டு போற மாதிரி அந்த இடத்துல நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு 2012 இருக்கக்கூடிய ஹவுஸ் பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு புது படம். அதாவது இந்த பொண்ணு அவங்க குடும்பத்தை கொண்டது வந்துட்டு ஹவுஸ் பெயிண்டிங் 12 அப்படிங்கிறது தான் படம், ஓகேங்களா? ஸோ வீடு ஃபுல்லாக ரத்தத்தை வந்துட்டு செதறடிச்சிருக்கும். அண்ட் அந்த குழந்தை எப்படி கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையே அந்த குழந்தை வரைஞ்சு வச்சிருக்குங்க. ஸோ எகெயின் ஒரு புது டைம்லைன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கோர்ட்னி கோலின்ஸ் அப்படிங்கிற ஒரு அம்மா ஒரு ட்வின்ஸ் பசங்களுக்கு அம்மாங்க. அவங்க பசங்க பேரு டைலன் அண்ட் ஜாச். ஸோ ஜாச் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு குட்டி சைக்கோ. பட் டைலன் வந்துட்டு ரொம்பவே அமைதியான ஒரு பையன், பயந்தவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பையன். ஸோ அவங்க வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு டெத் நடந்திருக்கு, ஓகேங்களா? அதுவுமே சபிக்கப்பட்ட ஒரு இடம் தான். பட் குழந்தைகிட்ட சொல்லாமல் வந்திருப்பாங்க. சர்ச் ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கும். பட் இதெல்லாம் சொல்லாமல் இந்த வீடு யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்துட்டு இவங்க தங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சைக்கோ ஹஸ்பண்ட் இருக்கான். அவன் வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றதுனால அவங்க கிட்ட தப்பிச்சு வந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம டைலனுக்கு மட்டும் அந்த வீட்டுக்குள்ள சில கனவுகள் வரும். அந்த கனவுகள்னால வந்துட்டு அவன் தூங்க முடியாமல் போனப்போ அங்க இருக்கிற அந்த ஒரு குழந்தைகள், அதாவது புகுல்னால கட்டுப்படுத்தப்பட்ட குழந்தைகள் வந்து நம்ம டைலனை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. உனக்கு அந்த கனவுகள் வராமல் இருக்கணும், நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா நாங்க காட்டுற படத்தை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க வைப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்க குடும்பத்தை கொண்டு அந்த படத்தோட சீடி எல்லாத்தையுமே, அதாவது
இது வந்துட்டு இப்போ 16mm ரீலா இருக்கும், 8mm கிடையாது. ஸோ அந்த ரீல் எல்லாத்தையுமே பார்க்க வைப்போம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னா, புகுல்னால பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஒரு குழந்தைகள ஒருத்தன் கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்னா பயங்கரமான ஒருத்தன் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவங்கள மாதிரியே இருக்கிற இன்னொருத்தன் தான் கன்வின்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு 30 வயசில் வா குழந்தை விளையாடல அப்படின்னா அந்த குழந்தை பயந்துடாது. ஆனால் அதே வந்துட்டு ஒரு 5 வயசு பையன்கிட்ட 5 வயசு பையனே போயோ பொண்ணோ போயோ வந்துட்டு விளையாட போலாமான்னு கேட்டால் அது ஜாலியாக விளையாட போயிரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நடக்குதுங்க. ஸோ குழந்தைகளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த குழந்தைகளை வச்சு தான் புகுல் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ஒருவேளை அந்த குழந்தைங்க அந்த வேலையை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைகளை பயப்படுறதுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசியில் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து படம் பார்க்க நிறைய கொலைகள் வந்துட்டு நடக்குது. அந்த அதே சமயம் இந்த சர்ச்சில் வந்துட்டு நடந்த மர்டரை பற்றியுமே நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ எலிகள் வச்சு நிறைய பேர் வந்து பலி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனும் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வேற வழியில் தூங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறனால இதை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க சொல்றதை கேட்டு. பட் இதை வந்துட்டு வீட்டில் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருப்பாங்க. அதனால சொல்ல மாட்டான். அவனுக்கு பயம், ஏன்னா அவன் பயந்தவன் தானே. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம டெபுட்டி போன படத்தில் இருந்தார்ல, அந்த டெபுட்டி இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஸ்டில் இந்த ஒரு கேஸை வந்துட்டு ஃபர்தராக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றது இந்த கேஸ் எப்படியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வந்துட்டு எரிச்சிடறாரு. அதாவது யாரெல்லாம் இது வரைக்கும் அந்த இடத்துல தங்கியிருக்காங்களோ அதை தேடி போயிட்டு அந்த மர்டர் நடந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த இடத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்கு எரிக்கலான்னு சொல்லி வந்தா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வருவாரு. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு அவங்களோட அபியூசிவான ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க இருக்கிறது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வீடு புரோக்கர் யாரு கேட்டாலும் இந்த வீடு எம்டியா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதனால இவர் ஒரு நாள் எரிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாரு. வந்து பார்த்தா உள்ள இவங்க இருக்காங்க. அப்போ இவங்க உள்ள இருக்காங்கன்னு பார்த்தோன்னா எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பமாயிருது. பட் இருந்தாலும் நான் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு மர்டர் நடந்திருக்குல்ல, ஏன்னா அந்த சர்ச் மர்டர் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பார்ப்பாரு. அண்ட் அந்த வீடு வந்துட்டு மார்க் ஆயிருக்கு அப்படிங்கிற சிம்பிளையுமே கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அப்பயே தெரிஞ்சிடும் இந்த ஒரு வேளை இவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு டைம்லைன் வந்துட்டு எகைன் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரிஞ்சிருது. ஆனால் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அந்த ஜாச் அப்படிங்கிற ட்வின் பிரதர் இன்னொருத்தர் இருக்கான்ல, அவன் ஒரு சைக்கோ தான் உண்மையாலுமே. ஸோ இந்த மாதிரி நான் தம்பி வந்து தனியாக பேசுறான் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பொறாமை, எனக்கும் அவங்கள தெரியும் அப்படிங்கிற மாதிரி பொய்யாலாம் சொல்லிட்டு இருப்பான். பட் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு டைலன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த படம் பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம டெப்யூட்டி தான். ஏன்னா சில சமயங்களில் வந்துட்டு கெட்ட கனவு வந்து நம்ம தூங்க முடியாமல் பண்ணோம் அப்படின்னா அந்த கனவு போறக்காக நம்ம வந்துட்டு தப்பு பண்ணக்கூடாது. சில சமயங்களில் வந்துட்டு நல்லது பண்ணணும், யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ நம்மள மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சில விஷயங்கள் பேசுவார். ஸோ அதனால வந்துட்டு ஓகே நம்ம வந்து ஒருத்தங்க தப்பான விஷயம் நம்ம கிட்ட காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு எஸ் சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கக்கூடாது, அதை வந்துட்டு மூவ் ஆன் பண்ணி நம்ம வேற மாதிரி போகணுங்கிற மாதிரி அவன் கன்சிடர் பண்ணிட்டு இனிமேல் நான் அந்த படத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டு வந்துடுவான். அப்படி சண்டை போட்டு வந்தனால இவங்க டார்கெட் வந்துட்டு நேரடியாக டைலன் கிட்ட இருந்து ஜாச் கிட்ட போயிருது. ஜாச் வந்துட்டு சைக்கோ, தம்பி விட கெத்தா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால எல்லா மர்டரையும் பார்க்கறான், சைக்கோ மாதிரி பார்க்கறான். சைக்கோ மாதிரி பார்த்து கடைசிலையா புகுலோட அடிமையாயிடுறான். கரெக்டா அப்படி அந்த ஒரு சமயத்துல தான் எகைன் இந்த டைம்லைனுக்குள்ள அந்த வீடு வர காரணமா இருக்கிற மாதிரி இங்கிருந்து அந்த ஒரு அபியூசிவ் ஹஸ்பண்ட் வந்து கேஸ் ஆர்டர் வச்சு குடும்பத்தை திரும்ப கூட்டு போயிட்டு திரும்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரான். பட் அந்த சமயத்துல டைலன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாருங்க தெரியாம போனை எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெப்யூட்டிக்கு மெசேஜ் பண்ணி விட்டுருவான். மெசேஜ் பண்ணதுனால அவர் வந்துட்டு நேரா காப்பாதான்னு சொல்லிட்டு வருவாரு. ஸோ அப்படி வரும்போது பார்த்தா ஜாச் வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஸ்கேர்க்ரோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சோளக்காட்டு பொம்மை மாதிரி கட்டி வைப்பாங்களா, அந்த மாதிரி அம்மா அப்பா தம்பி 3 பேர்த்தையுமே கட்டி வச்சு எரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருப்பான். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு எடுத்து முடிச்சிட்டான் அப்படின்னா புகுலோட சக்தி ஸ்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிக்கிட்டே இருப்பான். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த குழந்தையுமே அவனுக்கு அடிமையாயிரும். அண்ட் அதே சமயம் இந்த வீடு மார்க் ஆயிரும். மார்க் ஆனதுக்கு அப்புறம் என்ன இந்த டைம்லைன் தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனா இப்படி இருக்க பட்சத்துக்கு டெப்யூட்டிக்கு சொன்னதுனால அந்த ஹஸ்பண்ட் எரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வருவாரு, ஒய்ஃபையும் பையனையும் காப்பாத்திடுவாரு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபைனல் மொமெண்ட்ல கடைசியா அவன் கொலை பண்றதுக்குள்ள அந்த கேமராவை அவர் உடைச்சிருவாரு. திரும்ப கேமரா இருக்கான்னு சொல்லி பார்த்தா கேமரா இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு புகுலோட அந்த ஒர்க்கை வந்துட்டு லிட்டரலி இவன் வந்துட்டு பண்ணல. அதனால அதுக்கு தண்டனையா புகுல் என்ன பண்றாரு அப்படின்னா அவனோட பாடியை வந்துட்டு கம்ப்ளீட்டா டீகம்போஸ் பண்ணிடுறாரு ரொம்ப சீக்கிரமா. ஸோ அதுவும் அவரோட உலகத்தில் வச்சே பண்ணிடுறாரு. இதோட வந்துட்டு அந்த பையன் அழிஞ்சிட்டான். ஸோ இப்போ தெரியுதா, ஸோ தன்னோட வேலையை வந்துட்டு முடிக்க முடியாத பசங்களை வந்துட்டு இப்படி டீகம்போஸ் பண்ணி அழிச்சிடறாப்ல. ஸோ அழிச்சிட்டாங்க அப்படின்னா மற்ற குழந்தை பயந்து எப்படியாவது இந்த வேலையை செய்யணும், யாரு புதுசாக பார்க்குற பசங்களை வேலை செய்ய வைக்கணும், இல்லைனா வந்துட்டு பிரச்சனை தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களை வச்சே குழந்தைங்களை மேனிபுலேட் பண்ணி அவரோட சக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது இந்த ஃபிக்ஷனலி இருக்கக்கூடிய ஒரு தியரி. ஓகேங்களா? பட் இந்த ஒரு விஷயத்துல இன்னொன்னுமே இருக்கும். போன படத்துல ஜோனஸ் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம ஆஸ்வால்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, ஆனா அவர் திடீர்னு காணாம போயிருப்பாரு. அதனால அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வீடியோஸ்ல போட்டோஸ்ல அண்ட் சிம்பிள்ஸ்ல மட்டும் அந்த புகுல் டிராவல் பண்ணல, ரேடியோஸ்லயும் டிராவல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதை வந்துட்டு சொல்றதுக்குள்ளதான் அவர் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி முடிக்கல, நடுவில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே சமயம் அந்த ரேடியோ வந்துட்டு வச்சிருக்காத அதை வந்துட்டு அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு யாரு, நம்ம டெப்யூட்டி. ஏன் அப்படின்னா இப்போ இந்த படத்தோட முடிவில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வீடை எரிச்சிருப்பாங்க. ஸோ எரிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்த்தா நடுவுலேயே நமக்கு டீஸ் பண்ணிட்டாங்க ரேடியோனாலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ரேடியோ வந்துட்டு அந்த ஒரு பர்சன் அழிச்சாரா அப்படிங்கிறது தெரியாத பட்சத்துக்கு இருக்க கடைசியாக வந்துட்டு அந்த குடும்பத்தை கூட்டிட்டு வேற பக்கம்
பக்கம் எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் இருக்கிறது எல்லாமே வெக்கேட் பண்ணும்போது அந்த ரேடியோ திடீர்னு அங்கே வரது மட்டும் இல்லாமல் ஸோ அவரோட ஹோட்டல் ரூமில் தான். ஸோ அதில் அந்த கோஸ்ட் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு அதாவது அந்த பேய் குழந்தைகள் எல்லாமே வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது டக்குன்னு புகுல் வந்து வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த படம் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு சீக்குவல் வந்திருக்கணும், பட் ஆனால் வரலை. ஏன்னா செகண்ட் படம் வந்து அவ்வளோவா பொருளாதார ரீதியாக வந்துட்டு பெருசாக அவங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட் கொடுக்கல. அதனால் வந்துட்டு அவங்க சீக்குவல் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஃபர்தராக எடுக்கல. பட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல இதுக்கு ஒரு கிராஸ் ஓவர் நடக்க போகுது அப்படின்னு. அது வந்துட்டு எந்த படத்தோட தெரியுமா? இன்சீரியஸ் கூட. ஸோ லிட்டரலி வந்து அதுலேயும் கனவுகள் மூலியமாக தான் குழந்தைங்களோட ஆன்மாவை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கிற டீமன்ஸ். இன்னொரு பக்கம் ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி குழந்தைங்களை வச்சே தான் குடும்பத்தையே கொண்டு சக்தியை வளர்த்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக பேய். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு லிட்டரலி இன்னொரு டைமென்ஷனில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ பாசிபிளி வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு யூனிவர்ஸோட ப்ரொடக்ஷனும் ஒன்று தான். அதனால் இது ரெண்டுமே கிராஸ் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் இருக்குது அப்படின்னு தான் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி அமேசிங்காக தான் இருக்க போகுது. லைக் ஃப்ரெட்டி வர்சஸ் ஜேசன் அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் எந்த அளவுக்கு அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? அந்த வீடியோவை பார்க்கும்போது கேட்கும்போது புகுல் வராரு. ஸோ அதுதான் இங்கே மேட்ரு. அந்த ரேடியோவில் அந்த வாய்ஸ் கேட்கும்போது புகுல் வந்துட்டு கரெக்டாக வந்த மாதிரி என்னதான் ஜம்ஸ்கேருக்காக அவங்க ஆட் பண்ணாலும் அந்த இடத்துல நீ என்னை பற்றி கேட்டால் போதும், என்னை பற்றி பார்த்தா போதும், நான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சாலே போதும், நீ என்ன நினைச்சாலே போதும், நான் முன்னாடி வந்து நிற்பேன், நீங்கள் வந்துட்டு மார்க் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆடியோ முழுசாக கேட்டுட்டு இருக்கிற நீங்க மார்க் ஆயிருக்கீங்க தானே அர்த்தம்? ஆமா தானே? இல்லையா? அதை நான் சொல்ல முடியாது, புகுல் தாங்க வந்து சொல்லணும். எதுக்கும் லைக் சப்பு பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து லிட்டரலி அவர் அழிக்கிறதுக்கான ஒரு சாவியாக கூட இருக்கலாம் இல்லையா? அது பண்ணிட்டீங்கன்னா கூட அவர் வந்துட்டு தடுத்துடலாங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அப்படி தடுக்கிறது மூலியமா நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டார் சிண்டிகேட்டுக்குள்ளே வந்த ஒரு மெம்பர் ஆயிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு உங்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதான் நான் சொல்லலாம், மே த ஃபோர்ஸ் பி வித் யூன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோர்ஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் வச்சு உங்களால் எல்லாத்தையுமே எதிர்க்க முடியுங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாவி மாதிரி தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு அந்த சினிஸ்டரோட ஒரு காலவரிசை. ஸோ என்னதான் 2 படங்கள் இருந்தாலும் அந்த 2 படத்துக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ பெரிய காலவரிசை இருக்குது தெரியுமா? ஆக்சுவலி இதில் அந்த ஒவ்வொரு டெத்து நடந்த டைம்லைன் பற்றி தனித்தனியாக சொன்னோம் அப்படின்னா அது வந்துட்டு சின்ன ஒரு கிளிப்பு தான். அது இன்னுமே ஆட் பண்ணோம்னா ஒவ்வொரு டெத்தை பற்றி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே சொல்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே டெத்து தான், டெத்தாகி மார்க் பண்ணுறது தான். அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக செத்துருப்பாங்க. அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். ஒரே மாதிரி கில்லிங்ஸ் வந்து இருக்காது. ஸோ தோஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் வியர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வி டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட். அண்ட் இந்த படம் வந்துட்டு மோர் தென் ஸ்கேரி, இட் வாஸ் க்ரீப்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை வந்துட்டு கொஞ்சம் நர்வஸ் ஆக்கும், ஒருவேளை இது உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயங்களும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி திடுக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த அன்ஈஸியான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் வந்துட்டு க்ரீப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீப்பியஸ்ட் பூகி கேரக்டர் தான் இந்த புகுல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதுதான் இந்த சினிஸ்டருமே கூட. ஸ்கேரி மூவிஸுங்கிறது அப்படி இருக்காது. சடனாக உங்களுக்கு வந்துட்டு பயப்படுத்தும், ஸ்டோரி வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அது உங்களுக்கு ஒரு அன்ஈஸியான ஒரு விஷயத்தை கொடுக்காது. பட் சில படங்கள் அன்ஈஸியான விஷயத்தை கொடுக்கும். அதில் தான் ஒன்று இந்த நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், அதெல்லாம் ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சினிஸ்டருமே, அதே சமயம் இந்த புகுலுமே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இது. சரி, ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே அந்த கதையை சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை. நடுவில் வந்துட்டு கதைகளில் இருக்கக்கூடிய முக்கிய எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு தவிர்த்துருக்கலாம். ஏன்னா மெயின் ஸ்டோரி மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். இன்னும் வந்துட்டு அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குனால சொல்லிட்டு போனால் அது தேவையே இல்லை நம்மளுக்கு. ஜஸ்ட் அதுதான் கதை. புகுல் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டேன், புகுல் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன், அப்படி பண்ணுறதுனால என்னாச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அது பண்ணதில் வந்துட்டு முதல் கேஸ் என்னாச்சு, அதுவும் டெத்தில் தான் முடிஞ்சிருக்கு. 2வது கேஸ் வந்துட்டு அதை வந்துட்டு ப்ரோக் பண்ணியிருப்பாங்க. பட் என்னதான் நீ என்னை உடைச்சாலும் நான் திரும்ப வருவேன், எனக்கு வரதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, ஆனால் எங்கிட்ட இருந்து தப்பிக்க உங்கள்கிட்ட தான் வழி இருக்கா அப்படின்னு நம்ம புகுல் கேட்குற மாதிரி தான் இந்த கதையை முடிச்சிருக்காங்க. இந்த கதையோட அடுத்த பகுதி எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியல. வரும்போது வரட்டும். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேலும் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன சென்டர்ஸ். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.